அம்மு அம்மு வந்துட்டியா? உனக்காக ஒரு சுடிதார் வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, மாத்திக்கலாம். உனக்கு வாங்கும்போது உன் தம்பிக்கும் வாங்கினேன், ஷர்ட்டும் பேண்ட்டும். எதுக்கு இது? எனக்கு வாங்கினா பத்தாதா? அவனுக்கும் எதுக்கு வாங்கின? தேவையே இல்லையே. எப்படி இருந்தாலும் நாளைக்கு நான் தானே வாங்கி கொடுக்கணும். நாளைக்கு நம்ம புது ஸ்கூட்டர்ல இந்த ஊரையே சுத்தி வரணும். அப்புறம் பாரு, இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னப்பா இங்க வந்து என்ன கதை விட்டுட்டு இருக்க? அவகிட்ட எல்லாம் வார்த்தையை விட்டுறாத, அவ்வளவுதான். பாருங்கப்பா, நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். ஒரே ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்து என்ன ஏமாத்திட்டாரு. ஐயோ, அந்த கடையை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாத. அது ரொம்ப நல்ல கடை. சின்ன கடையா இருந்தாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆடி தள்ளுபடியில விக்காத துணியை தான் அந்த கடையில கொண்டு வந்து விப்பாங்க. அதெல்லாம் இல்ல மாமா, இவளையும் கூட்டிட்டு போகலாம் தான் இருந்தேன். ஆனா வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. அப்பா வேற ஒரு வேலை கொடுத்திருந்தாரு. கோவில்ல பூஜை பண்றதுக்காக ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆளை தேடி கொடுக்கணும். சேஷு ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதனால இப்ப எனக்கு அதுதான் பெரிய வேலை. கவலைப்படாத, யாராவது கிடைப்பாங்க. இதோ பாருமா, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க. வாங்கி தர மனசு இருக்குல்ல, அது போதும் கடைசி வரைக்கும் இவனோட வாழறதுக்கு. ஐயோ வாசு மாமா, முறை பொண்ணு இப்படி முறைச்சிட்டு போறது கொஞ்சம் அதிகம் தான். ஏன் பொண்ணு இல்ல, அவ அப்படிதான் இருப்பா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம 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 ராம. பகவானே, என்னடா போன காரியம் என்னாச்சு? ஒருத்தர் அவரோட வீட்டை வித்துட்டு எங்கேயோ போயிட்டாராம். இன்னொருத்தர் வந்து கோவில்ல ஏதோ வழுக்கி விழுந்து கை கால் உடைஞ்சு வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்காராம். ஊர் முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டேன், தெளிவான ஆளே இல்ல. இதுக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. புதுசா யாரையாவது கூட்டிட்டு வந்து பண்ண வச்சா நம்மளோட பாரம்பரிய கலையெல்லாம் வீணா போயிடுமா. நீங்க சொன்னதாலதான் நான் தேடவே போனேன். ஆனா எனக்கு யாருமே கிடைக்கலம்மா. இந்த பாரம்பரியம் இல்லாம யாராவது இதுல வந்தாங்கன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? கேசவண்ண வருத்தப்பட்டத என் 2 கண்ணால நான் பார்த்தேன்டா. கண்டிப்பா அவங்க கேக்குற மாதிரி ஆள் தான் வேணும். உங்க அப்பாவை தான் கேட்கணும்னு வந்தாரு. ஆனா அப்பா இருக்கிற நிலைமையில வெளியில தான் நாம பார்க்கணும்னு அவரே முடிவு சொல்லிட்டு போயிட்டாரு. நீயும் உனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்க. ஆனா இந்த நிலைமையில உங்க அப்பாவுக்கு பதிலா நீ அந்த பூஜையை பண்ண எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. சுபத்ரா, சீக்கிரமாம்மா. இதோ வரேங்க. பையங்கப்பா. இனிமே இந்த 2 பசங்களும் நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க. நம்ம தான் இவங்கள நல்லா பாத்துக்கணும். இனிமே இவங்களும் நம்ம பசங்க தான். இவங்க 2 பேத்தையும் பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்தாச்சு. இவன் நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போகணும். நல்லதுங்க. இனிமேல் நம்மளுக்கு 3 பொம்பளை பசங்க, 3 ஆம்பளை பசங்க. சரியா சொன்ன. ஆமா, நம்ம பசங்க எல்லாம் எங்க இருக்காங்க? பின்னாடி விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த 3 நாள் வரிசையா லீவ் இல்லையா, அதான் விளையாடிட்டு இருக்காங்க. 1 2 1 2 3 1 2 3. இங்க பாரு, கண்ட இடத்துல ஓடி ஆடி விளையாடுறன்னு கையை கால ஒடிச்சிட்டு வந்து நிக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? சரி போங்க. பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. நல்லா சாப்பிடட்டும். நம்ம கிட்ட ஏதாவது துணிமணி இருந்தா கொடு. இனிமே அந்த 2 பசங்களும் இங்கதான் இருக்க போறாங்க. நாம தான் பொறுப்பா பாத்துக்கணும். 1 2 3. 1 2. அட பத்ரியா வந்திருக்காங்க. சரி, நாம இவங்களையும் விளையாட்டுல சேர்த்துக்கலாம். இவன் இங்க இருந்தா நாங்க விளையாட வர மாட்டோம்.
ஏன் இப்படி சொல்றீங்க? இவனும் நல்ல பையன்தான். இவன் ஒண்ணும் அப்படி நல்லவன் இல்ல. என்ன சொல்றீங்க? லக்ஷ்மி, இவன் யாரு? இவன்லாம் நம்ம கூட விளையாட வர வேண்டாம். ஓரமா நின்னு இவனை வேடிக்கை பார்க்க சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. அவன் நல்லவன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவனை விளையாட்டுக்கு சேர்த்துக்கலன்னா நாங்களும் விளையாட வர மாட்டோம். அவளுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும் போல. போக போக அவன் என்ன பண்றான்னு பாரு. ஐயா ஆ? ஐயா ஓய்வு எடுக்கிறீங்க, நாங்க வேணா அப்புறமா வரட்டுமா? சே சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல கணக்கு அட, காமிக்கலான்னு. கணக்கெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம்ப்பா. சுபத்ரா, ஆ குடிக்க காப்பி எடுத்துட்டு வாமா. இது வரேங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஆ? என்ன நீங்க 2 பேரும் சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு வந்துட்டு காப்பி தண்ணி கூட குடிக்காம போயிடுவீங்களா? நான் எதுவும் சொல்லல. வீட்டுக்கு வந்தவங்கள உபசரிக்கிறது இல்ல. ஊர்ல உங்களை விட்டா வேற யாருக்கும் இந்த குணம் இல்லைன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். இந்தாங்க. இவங்களுக்கு குடு குடு. ஆ. இந்த எனக்கு இப்ப வேண்டாம், நான் வெத்தலை போடுறேன்ல. சரி, அது இருக்கட்டும். ஏதோ சொல்றதுக்கு வந்தீங்க, ஆனா சொல்லாம தயங்குறீங்க. ம்? இல்ல, நம்ம பல்லாவர்ல இருக்கிற சிவா ஐயா என்ன கூப்பிட்டாங்க. ஊர் திருவிழால வந்து பூஜை பண்ண சொன்னாரு. ம். உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். அட, இதுல எங்கிட்ட கேட்க என்ன இருக்கு? கோயிலுக்காரியன்னா எங்கிட்ட கேட்க அவசியமே இல்லையே. நீ தாராளமா போயிட்டு வரலாம்ப்பா. அப்புறம் நம்ம மாதவன் ஐயா கூட பூஜைக்கு கூப்பிட்டுருக்காரு. எனக்கு இதுலெல்லாம் ஆட்சேபணம் ஒன்றும் இல்லை. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு கொடுக்க காசு இல்லைன்னு உனக்கு சாப்பாடை போட்டு ஒரு பலாப்பழத்தை கையில கொடுத்து அனுப்பிடக்கூடாது. ஐயோ, அவர்கிட்ட போனவங்க நிறைய பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க. கோயிலுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டதெல்லாம் உனக்கு போதாதா? யோசிச்சு அதையும் செய். ஏன்னா உன்னை விட்டா இந்த ஊர்ல பூஜை செய்யறதுக்கு வேற யாரும் இல்ல. அப்படிலாம் இல்லைங்க. அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லைங்களே. எல்லாத்துக்கும் காரணம் நான் கும்பிடுற அந்த பகவதி தாய் தான். ம். ம். இதெல்லாம் சுலபம் கிடையாது. இதுக்கெல்லாம் படிக்கணும். நீ வாசிச்சா நல்லாவே இல்ல. அவன் வாசிச்சா கேட்கணும் போல இருக்கு. என்ன எல்லாம் அவன் கூட சேர்த்து வச்சு நீ பேசிக்கிட்டு இருக்காத. இந்த வாத்தியத்தை யார் நினைச்சாலும் வாசிக்க முடியும். தயவு செய்து இந்த வாத்தியத்தை எப்படி அடிக்கணும்னு கத்துக்கோ. இல்லனா அவனதான் பாராட்டுவாங்க. இந்த மேளத்தை வாசிச்சா அருள் வர மாதிரி இருக்கணும். அதனாலதான் அவனை எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அம்மாக்கு, லட்சுமிக்கு, பாட்டிக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ உனக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னையும் என்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து மொத்த அதிகாரத்தையும் அவன் எடுத்துக்க போறான் பாரு. நிறுத்துங்க. நீங்க தேவையில்லாம தப்பு தப்பா பேசுறீங்க. நீ மட்டும் ரொம்ப சரியா பேசுறியா? ஐயா, அவனை விடு. அவனை விட்டுடு. ஆ, ஆ. என்னமா ஆச்சு? அங்க பத்ரியும் அவனும் கட்டி புரண்டி சட்டை போட்டுட்டு இருக்காங்க. வா போலாம். அவனை கீழே தள்ளு. இனிமே இங்க வலிக்கு நீ வருவ. நாங்க யாரு தெரியுமா உனக்கு? பாருங்க மாமா. நிறுத்துப்பா, சொல்றத கேளு. நிறுத்துங்க. என்னாச்சுப்பா? எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. இங்க வேண்டாம். இவன் தான் எங்க கிட்ட முதல்ல சண்டை போட்டான். இல்ல, இவங்கதான் இவங்க கிட்ட தேவையில்லாம வம்பே எடுத்தாங்க. என்னப்பா, நீங்க இப்படி நடந்துக்கலாமா? அந்த தர்ம தேவதை உங்களுக்கு பொறுமையை கொடுக்கட்டும். நீங்க விளையாடுற பொருள் இல்ல இந்த வாத்தியம். தெய்வீகமான நம்ம பகவதி அம்மனை பத்தி பாடுறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட வாத்தியம். அதுல நீங்க விளையாண்டு அதோட மகிமையை கெடுத்துறாதீங்க. இவன் வயசுல சின்ன பையன். இவனை மன்னிச்சிருங்க. இவன் என்னோட பையன் கிடையாது, என் அண்ணனோட பையன்.
சரஸ்வதி என்னங்க? யாரு வாத்தியத்தை வாசிக்கிறது? நம்ம பையன் தாங்க. திடீர்னு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். தெய்வ கடாட்சமா இருக்கு. அவன் வாத்தியத்தோட சத்தம் அருமையா இருக்கு. கடவுளே, எனக்கு எந்திரிச்சு ஆடணும் போல இருக்கு. பாலா போன இந்த வியாதி வந்து படுத்து கிடக்குறேன். பகவதி தாயே, இங்க பாருப்பா. அப்பாவை பாருப்பா. எனக்கு தெரியும்பா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாத்தியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியும். நீங்க செஞ்ச வேலைய இனி நான் செய்யறேன்ப்பா. அப்பா, இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்ப்பா. சேஷு ஐயாவோட ஆசையை நிறைவேற்ற, பகவதியோட கோவத்தை தணிக்க நான் போறேன்ப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேண்டாம்ப்பா, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இதை எப்படி வாசிக்கணும்னு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க. நானும் நல்லா கத்துக்கிட்டேன். இனிமே என் வாழ்க்கைய அந்த பகவதி தாய் பார்த்துப்பா. நான் செஞ்ச புண்ணியம் எல்லாம் உன்னை காப்பாத்தணும்னு நான் அந்த தாய் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்பா, நீங்க அழாதீங்கப்பா. எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே கிடையாதுப்பா. நல்லா வருவேன். நீ ரொம்ப நல்லா வருவப்பா. பத்திரமா போயிட்டு வா. உடம்ப நல்லா பாத்துக்கோ. சரிம்மா. நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்க. எங்க கிளம்பிட்ட? ஒண்ணு இல்லம்மா, கேசவன் ஊருக்கு தான் போறான். 2 நாளைக்கு முன்னாடி அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? அவர் சொன்ன வேலைக்கு இவனே போலான்னு முடிவு பண்ணிருக்கான். போகும்போது உன்னை வீட்டுல வந்து நான் பாத்துட்டு போலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. சும்மா சொல்ற. உனக்கு தான் அந்த வேலை பிடிக்காதே. அப்படி இல்ல, எங்க அம்மா அப்பா என்ன வற்புறுத்தவே இல்ல. நானே விரும்பிதான் அங்க போறேன். கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அப்ப எதையும் என்ன கேட்டு முடிவெடுக்கவே மாட்டியா? என்ன கேட்காம அப்படியே போயிட்டே இருக்கா? நீ என்கிட்ட மட்டும் கேட்டிருந்தா நான் வேண்டாம் நான் சொல்லிருக்க போறேன். நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு புரியுமா புரியாதா? அப்புறம் என்ன, அப்பாவுக்கு இப்ப உடம்பு முடியல, அதனாலதான் அவருக்கு பதிலா நான் போயிட்டு வரலான்னு இருக்கேன். இதுல எதுவும் தப்பு இருக்கிறதா தெரியல. அவன் இந்த ஊரை விட்டு போறானே தவிர அவன் எங்க இருந்தாலும் உன்னோட நினைப்புலதான் இருப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் அவங்க அப்பாவுக்காக அந்த ஊருக்கு போறான், அவ்வளவுதான். சரி, அவன் மனச நோகடிக்காம அவனை சந்தோஷமா வழி அனுப்பு. சரி, போயிட்டு வா. ஆனா எனக்கு தினமும் போன் பண்ணி பேசணும், சரியா? சரிப்பா, போயிட்டு வரேம்மா. வா. வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். சொல்றா, எங்க வரணும்? வாசு மாமா, நான் கொஞ்ச நாளைக்கு திரிகோணமலைக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். என்ன திடீர்னு? எல்லாத்தையும் விவரமா இவகிட்ட சொல்லியிருக்கேன். நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா நல்ல காரியத்துக்கு போற மாதிரி இருக்கு. இந்தம்மா, இதை கொடுத்து அனுப்புமா. திரிகோணமலை வாங்க. ஏறுங்க. சீக்கிரம். ஏறிட்டாங்க, எடுங்க. போலாம். ரைட் போட்டும். ஐயோ, மாலை. இது என்ன மாலை? அண்ணா, கொஞ்சம் நில்லுங்கண்ணா. நில்லுங்க. பாட்டை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இந்த ஊருக்கு புதுசா தானே வந்திருக்கீங்க? கேள்விப்பட்டேன். கிருஷ்ணன் ஐயாவோட பையன் தானே நீங்க? ஆமா. உன்னோட பேர் என்ன சொல்லு? என் பேரு கிரீஷ். ஆனா ஸ்ரீலக்ஷ்மி மட்டும் என்னை எப்பவும் கிரிகிரின்னு தான் கூப்பிடுவா. கீரியா? கீரி இல்ல, கிரி. ஓ, அப்ப நானும் உன்னை கிரிகிரினே கூப்பிடுறேன். கிரிகிரின்னு ஸ்ரீலக்ஷ்மி மட்டும் கூப்பிட்டா போதும்.
கிரிகிரின்னு கூப்பிடுற உரிமையை நான் ஸ்ரீலக்ஷ்மிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரியே தெரியுது. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆஹா. அவளுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு சொல்லி அவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாலும் எனக்கும் அவளுக்கும் பொருத்தம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது. இனி யாரும் வரமாட்டாங்க. அந்த பகவதி தாய் எனக்கு தான் அவன்னு எழுதி வச்சிருக்காங்க. சரி, அந்த ஸ்ரீலக்ஷ்மிக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? நீங்க வேற. என்ன அவளுக்கு உண்மையிலேயே ரொம்பவே பிடிக்கும். ஓஹோ, இப்போ எங்க இருக்கா? இமயமலைக்கு போயிருக்கா. எதுக்காக கோவப்படுற? அதை விடுங்க, நான் ஒரு கனவு கண்டேன். ஸ்ரீலக்ஷ்மிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி. அவ என் பக்கத்துல வந்து உட்காந்து எனக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கற மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நின்னு கேட்டு போங்க. ஏய், உன் கனவை நீயே கண்டுக்கோ. நீ போ, நான் பாத்துக்கிறேன். கனவுங்கிறது அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும். ரொம்ப ஓவரா பேசுறனோ? என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். பாட்டி, நான் வரல பாட்டி, என்ன விட்டுரு பாட்டி, நான் வர மாட்டேன் பாட்டி, என்ன விட்டுரு பாட்டி, எனக்கு பயமா இருக்கு. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, ஏன் உயிரை வாங்குற? எனக்கு சின்ன வயசுல இருந்த வெடினா பயம் உனக்கு தெரியும்ல. எனக்கு சத்தத்தை கேட்டாலே பயமா இருக்கும் தெரியும்ல. ஏன் என்ன இப்படி கட்டாயப்படுத்துற? பாட்டி, என்ன விட்டுரு பாட்டி, என்ன விடு. பாட்டி, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என்ன விட்டுரு பாட்டி. தைரியத்தை கொடுக்கணும். ஏய் வாடா, வேணாம் பாட்டி. வந்து வெடிடா. ஏன்டா இப்படி தேவையில்லாம பயந்து சாகுற? போயா. ஐயா, இவனுக்கு இருக்கிற தோஷத்தை போக்குறதுக்காக இவன் வெடிச்சாதான் சரியா போகும்னு சொல்லிருக்காங்க ஐயா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டேன், பக்கத்துல வரமாட்டேங்கிறான் ஐயா. டேய், தைரியமா இருடா, நான் உன் கூட இருக்கேன்டா. எனக்கு கை வலிக்குது, நாளைக்கு வந்து வெடிக்கிறேன். டேய், நான் சொல்றத கேளு, வாடா வாடா. ஒரே ஒரு வெடியை மட்டும் வெடிச்சிட்டு போடா. இனிமே இவனுக்கு வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதே. நான் என்ன பண்ணுவேன் பகவதி அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கும் கவலைப்படாத பாட்டி. அடுத்த திருவிழா அப்போ ஒரு வெடியாவது முன்னாடி வெடிச்சு காட்டுறேன். ஐயோ, சேத்துல விழுந்துட்டா, யாராவது காப்பாத்துங்களே. ஐயா, காப்பாத்துங்க ஐயா. மிருது, மிருது, நான் சும்மா குளத்து பக்கம் போயிட்டு வந்தேன். சின்ன வயசு ஞாபகம்லாம் எனக்கு அப்படியே நினைவு வந்துச்சு. அப்போ நம்ம 4 பேரும் அந்த குளத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவோம், ஞாபகம் இருக்கா? நீ இன்னும் எதையுமே மறக்கலையா? நானும் இப்ப வரைக்கும் எதையும் மறக்கல. ஆனா நீ கொஞ்சம் மாறிட்ட. அப்படியா? நானா? ரொம்ப வேகமா வளர்ந்துட்ட. நான் மட்டுமா? நீயும் நல்லா தான் வளர்ந்துருக்க. வளர மாட்டான பின்ன, வயசாகுதுல்ல. வயசானாலும் உன்னோட அந்த சிரிச்ச முகமும் குழந்தைத்தனமான அந்த மனசும் அப்படியே இருக்கு. ஆனா என்ன, இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப வேதனையா இருந்தது. அம்மா காஃபி கொடுத்து விட்டுருக்காங்க. உனக்கு அது பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆமா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அப்படியே அமெரிக்கா பாரு. அம்மா பண்ற மாம்பழ பச்சடியோட ருசி இன்னும் என் நாக்கிலேயே நிக்குது. ஜாதக தோஷன்ற பேர்ல உனக்கு ஏதோ மாப்பிள்ள பாக்கல போல இருக்கு. இப்ப பரிகாரம் ஏதோ செய்யணும்னு ஐயா சொன்னதா கேள்விப்பட்டேன். நான் பயங்கரமான கடவுள் பக்தி உள்ளவனா இருந்தாலும் எனக்கு ஜாதகத்துல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. இதனால உன் வாழ்க்கையில ஒரு பகுதி இழக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? நீ எதுக்காக இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட? அம்மா தேடுவாங்க, நான் வரேன். சொல்ல மறந்துட்டு, நீ கோயில பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எத்தனை நாளா கேக்குறேன், எனக்கு ஒரு பதில் சொல்லலாம்ல நீ? நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியா? எதுக்கு இப்ப தேவையில்லாம நடக்காதத பத்தி யோசிச்சுட்டு இருக்க? யார் சொன்னா இது நடக்காதுன்னு? அந்த பகவதி அம்மன் கைவிட மாட்டாங்க. ஜாதகத்தெல்லாம் நீ நம்பாத. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது அப்படி இல்லை கிரி. இந்த ஜென்மத்துல எனக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. உன்னோட ஆசை எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதால பல பேரு வேதனைப்படுவாங்க கிரி. நீ மட்டும் மனசை வச்சினா நாம யாருக்கும் தெரியாம. கிரி வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசினா என்ன பண்றது?
ஓம் க்ரீம் புர புர ரஸ்த புர ஹோர ஹோரா அகோர அகோர நரதூர சட சட பிரஜன பிரஜட கக கக மம மம பெந்தய பெந்தய மோதய மோதய ஆகாய பாதாய அஹம்சி இப்ப நேரம் சரியா இருக்கு. அந்த பூவை கொடுங்க. ஓம் ஸ்வாகா. லட்சுமி, இரு, வேண்டாம். அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வெளியில தான் காத்துட்டு இருக்காங்க. அவங்கள வேணா கூப்பிடுவா? வேண்டாம், இரு. பூஜையை தொடரலாம். உன்னி கிருஷ்ணா, இப்ப விஷயம் கைமீறி போயிடுச்சு. நாம கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணதுல இருந்தே இந்த வீட்டில் ஒரே குழப்பமா ஏற்பட்டிருக்கு. அவளுக்கு நிச்சயம் பண்ணதுல இருந்தே ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பிரச்சனை அவளுக்கு மட்டும் இல்லைண்ணே, இந்த வீட்டில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தான். இப்போ இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாவே இல்லை. என்னத்த சொல்றது? இதெல்லாம் உன்னோட தப்பு தான். நான் முதல்லயே சொன்னப்ப நீ கேட்கவே இல்லை. அது இல்லைண்ணே. என்ன தப்பா நினைக்காத. சின்ன வயசுல இருந்தே அவனை பிடிக்காதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனையே இப்ப இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. அதான் வருத்தமா இருக்கு. அண்ணே, இருடா. நம்ம வீட்டில் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குண்ணே. இப்போ அவனை நம்ம விடுறது நல்லது. ஸ்ரீலக்ஷ்மி கல்யாணத்தை பத்தி நம்ம யோசிக்கலாம். எனக்கு அட்வைஸ்லாம் நீ கொடுக்காத. ஸ்ரீலக்ஷ்மியை நீ கல்யாணம் பண்றதுக்கு நான் உனக்கு ஐடியா கொடுத்தனா இல்லையா சொல்லு. நான் சொல்ற எதையும் நீ சீரியஸா எடுத்துக்கல. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. நாம இந்த வீட்டுல என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. அவங்க சொல்ற பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஜாதகமாவது மண்ணாங்கட்டியாவது. சீக்கிரம் போய் அவளை கூட்டிட்டு வா. அவளோட தோஷத்தால எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாது. விடிய விடிய ராமாயணத்தை கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்றியே, இதுக்கு மேலையும் மாட நமக்கு பிரச்சனை வரணும். அவளுக்கு ஒரு தோஷமும் இல்லை. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். ரொம்ப யோசிக்காதடா, நான் சொல்றது கேளு. அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வா. வேற எதை பத்தியும் பயப்படாத. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் திருப்திக்காக வேணா ஒண்ணு பண்ணலாம். ஸ்ரீலக்ஷ்மியோட ஜாதக காப்பி என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. உன் திருப்திக்கு வேணா அது பொருந்துதா இல்லையான்னு பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாம நினைச்ச மாதிரியெல்லாம் நடக்கும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்ன முகத்துல சந்தோஷமே இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. நீங்க இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணோம்? புத்திசாலி. இனி எல்லாம் நம்ம கையில தான். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவா காலையில நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வருத்தப்படாத. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பரவாயில்ல, நான் அப்புறம் சொல்றேன். எதுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டு? இப்பவே சொல்லு. இல்ல, இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சொல்றேன். அப்புறம் நான் ஒன்னு கேள்விப்பட்டனே, உன்னி கிருஷ்ணனோட ஜாதகம் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லதா போச்சு. என்ன உன் முகத்துல சந்தோஷமே இல்லாம இருக்கு? அவன் என்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் அவன் உனக்கு நல்லவன் தான். சின்ன வயசுல இருந்தே உனக்கு அவனை நல்லா தெரியும்ல. இந்த ஸ்ரீலக்ஷ்மிக்கு அந்த உன்னி கிருஷ்ணன் தான் சரியான ஆளு. லக்ஷ்மி, உனக்கு என்னாச்சு? கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க தான் சிறப்பா செய்யணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, சிறப்பா செஞ்சிடலாம். பாத்திரங்கள்லாம் நமக்கு பத்தலனா பக்கத்து சத்திரத்துல இருந்து வாங்கிக்கலாம். டேய், வாடாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இடம்லாம் சுத்தமா இருக்கணும். விடிய காலையிலேயே இந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் பெருக்கிடணும். காலங்காத்தால வந்து பெருக்கணுமா? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. லக்ஷ்மி, என்னாச்சு? லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி,
பிரச்சனை? என்னடா அவனோட ரூம்ல அங்க என்னாச்சு? லட்சுமிக்கு என்னாச்சு? அப்போ அவன் நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிருக்கான்ல. கோயில அழகா பாடுறானேன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணனோட பையன்னு மரியாதை கொடுத்தேன். அந்த மரியாதையை அதிகமா கொடுத்துட்டோம்னு தோணுது. அவங்க அப்பா நம்ம கோயில்ல எத்தனையோ வருஷமா பூஜை பண்ணியிருக்காரு. ஒரு தடவை கூட அவர் மேல கெட்ட பேரே வந்தது கிடையாது. சரி, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சுபத்ரா, ஸ்ரீலட்சுமிய கூப்பிட்டு பேசு. இப்போதைக்கு நான் அவகிட்ட பேச விரும்பல. நீங்க 2 பேரும் போய் கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் பாருங்க. இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். முதல்ல அவனுடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வெளியில தூக்கி போடுங்க. இந்தாங்க. என்ன மாமா இது? வழக்கமா பத்ரி அண்ணன் தான் கத்தி எடுத்துட்டு போவாங்க, நீங்க இவர்கிட்ட கொடுக்குறீங்க. அது எப்படி பத்ரிக்கு பதிலா நீங்க இன்னொருத்தர்கிட்ட இதை கொடுக்கலாம்? இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த சின்ன விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு பெருசுபடுத்தாதீங்க. மாமா செய்யறது எனக்கு ஒன்னும் புரியல. நீயாவது என்னன்னு கேளுனே. பாரம்பரியமா செய்யறதை விட்டுட்டு யார் யார்கிட்டயோ கத்தியை கொடுக்குறாரு. இவர் எதுக்காக செய்யறாரு, என்ன செய்யறாருன்னு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. நீங்க கிளம்புங்க. அண்ணே, எனக்கு இது சரியா படல. உன்னி பேசாம இரு. மாமா விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். இனி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். என்ன இன்னும் சமைச்சிட்டு இருக்க? காலையில 10 மணி ஆகுது. கேசவன் வந்தா கத்த ஆரம்பிச்சிருவான். நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு கடவுள் 2 கையை மட்டும் தான் கொடுத்திருக்காரு. நான் இங்க சமையல் வேலையை பார்க்கவா, இல்ல இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு கவனிச்சிட்டு இருக்கவா? நான் வர வரைக்கும் அப்படியே நிக்கணுமா என்ன? உடம்பு சரியில்லைன்னா போய் தூங்க வேண்டியதானே? 4 நாளா நானும் தான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வேலைக்கு சாப்பிடவும் மாட்டேங்கிற. ஏதோ பேய் அரைஞ்சா மாதிரி இருக்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. என்னம்மா என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. என்னம்மா? என்ன ஏன் இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கா? என்னாச்சுமா? இவ எதுக்கு வாந்தி எடுக்கிறா? எனக்கும் தெரியல. இரு என்னன்னு கேக்கலாம். என்னடி ஆச்சு? அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஈஸ்வரா, முதல்ல வெளியில வா. கொஞ்சம் கேளுங்க. குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியடி. இனி இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது. இனி இங்க இருந்த உன்னை வெட்டி கொன்னு போட்டுருவேன். ஓடி வெளியே. என்னங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பொறுமையா கேட்கலாங்க. சுபத்ரா, இங்க இருந்து போ. உன் பொண்ணு கெட்டு போய் இங்க வந்திருக்கா. இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நமக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு சுபத்ரா. அக்கா இப்படிப்பட்டவளா இருந்தா கூட பிறந்தவங்களுக்கு யார் மாப்பிள்ளை கொடுப்பாங்க? இனிமே இந்த ஊர்க்காரங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? மாமா, இவனை வேணா அடிச்சு துரத்தலாம். ஸ்ரீலட்சுமிய இதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாதவன் மாதிரி நிக்கிறான் பாரு. இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஸ்ரீலட்சுமிய நீங்க தப்பா பேசாதீங்க. வாழ்க்கை இழந்த பொண்ணுனாலும் எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெரிய தியாகி மாதிரி பேசுறான். நீ அவ பின்னாலேயே போ. இனிமே அவளை பத்தி யாராவது பேசுனீங்க, நீங்களும் அவளோட போயிட்டே இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு ஈசவா.
பத்ரி என்ன ஸ்ரீலக்ஷ்மிய நான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிடவா? டேய் அவளை போவிடுறா. உனக்கு அவளா வேண்டாம். நாங்க செஞ்ச புண்ணியம்தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லண்ண, அவ அந்த மாதிரி கெட்ட பொண்ணே இல்ல. ஸ்ரீலக்ஷ்மி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. நான் சொன்னா எல்லாத்தையும் நம்பிடுவியா? அப்ப போய் சொன்னீங்களா? நான் எவ்வளவு உங்களுக்கு விசுவாசமா இருந்தேன். எல்லாரும் உங்களை நம்ப கூடாதுன்னு என்கிட்ட சொன்னப்ப கூட நான் உங்களை நம்பினேன்ல. என்ன நீங்க கடைசியில ஏமாத்திட்டீங்கல்ல. உங்களை பத்தி இந்த ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நீங்க நின்னு பணமாமே இங்க போடா. முனி, எங்களுக்கு எதிரா ஏதாவது பேசுன உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவோம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஜென்மங்களா இருக்கீங்க. இப்படி அநியாயமா பழி போடுறீங்களே. உங்க அப்பா நம்மள சந்தேகப்பட்டப்ப கூட நான் கவலைப்படல. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாரு. நான் வணங்குற அந்த பகவதி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் உண்மையா இங்க என்ன நடந்ததுன்னு. இனிமே இவரை நானே பாத்துக்கிறேன். வா லட்சுமி. வா லட்சுமி. அவ இங்கதான் இருப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. வானிலைப்படி வெள்ள அபாயம் உண்டு. முடிஞ்சு போச்சா? கொஞ்ச நாளுக்கு வெளியூருக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ரொம்ப நல்ல முடிவு. நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. சரி, எந்த ஊருக்கு போலான்னு இருக்க? கேரளாவுக்கு. அங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா என்ன? நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊர் பக்கம் நதி ஓடுதே, நமக்கும் அங்க சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் போறேன். அததான் நல்லதுன்னு சொன்னேன். யாராவது இறங்கணுமா? வாங்க வாங்க, சீக்கிரமா வந்து இறங்குங்க. ஆ, 50 ரூபா. போட்டோம் போட்டோம். வாசண்ண, அது நம்ம மிருது மாதிரி இருக்குல்ல? ஆமா, அவன்டா. கூட ஒரு பொண்ணு வேற வந்திருக்க. ம்